2014 முதல் 2026 வரை தமிழ்நாட்டிற்கு மொத்தமாக 4 லட்சம் கோடி ரூபாய் வரி பகிர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். மத்திய அரசுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகாக தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு எந்த வகையிலும் இந்த பட்ஜெட் பலனளிக்காத ஒரு பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருப்பதாகவும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு என்று எந்த ஒரு சிறப்பு திட்டங்களையும் கடந்த 11 ஆண்டுகளாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தால், இந்த சூழலில் தற்பொழுது மத்திய அரசிலிருந்து ஒரு புள்ளி விவரங்கள் இடப்பட்டிருக்கின்றன. அதில் தமிழ்நாட்டிற்கு கடந்த பாஜக அரசு பொறுப்பேற்ற 2014ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையிலும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள், ஒதுக்கப்பட்டிருக்கூடிய நிதி விவரங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல இதுவரையிலும் தமிழ்நாட்டுக்கு என்று நிதி பகிர்வாக கடந்த 2014 முதல் 2025-26 நிதியாண்டு வரையிலுமான காலகட்டங்களில் மட்டும் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான நிதி பகிர்வு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் சொல்லக்கூடிய உதவி செய்யக்கூடிய திட்டங்கள் மூலமாக 2.55 லட்சம் கோடி ரூபாய்க்கு அளவிலான நிதி பகிர்வானது கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நடப்பு நிதியாண்டுக்கு போக வரக்கூடிய 2026-27 நிதியாண்டுக்குள்ள 58,021 கோடி ரூபாய் மதிப்புல பட்ஜெட்ல அவர்களுக்கான அந்த வரி பகிர்வு கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி பல்வேறு சிறப்பு திட்டங்களும் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2014ஆம் ஆண்டுக்கு இருந்த அரசுகளை விட 2014 ஆண்டுக்கு பிறகாக அமைக்கப்பட்டிருக்கூடிய மத்திய அரசுல பல்வேறு திட்டங்கள் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக பட்டியல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுல ரயில்வே திட்டங்கள்ல கடந்த ஜூலை 2025 ஜூலை 26ஆம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்திருந்தார். அதுல மதுரை போடிநாயக்கருக்கான இந்த வழித்தடத்தை 90 கிலோமீட்டர் தொலைவுக்கு இரட்டை வழி பாதையாக மாற்றியமைத்தது. அதே போன்று 1477 கோடி ரூபாய் மதிப்புல பயண நேரங்களை குறைக்கும் வகையில் சென்னை, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலிக்கான அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தது என்று பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி 2014 முதல் 2024 வரையிலும் தமிழ்நாட்டில் மட்டும் 1302 கிலோமீட்டருக்கு புதிய வழித்தடங்கள் ரயில்வே அமைக்கப்பட்டிருப்பதாகவும், 2152 கிலோமீட்டருக்கு தொலைவுக்கான ரயில்வே வழித்தடங்களை மின்மயமாக்கி இருப்பதாகவும், அதே நேரத்தில் 687 ரயில்வே மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசினுடைய அந்த புள்ளி விவரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பல்வேறு வகையிலான நலத்திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல ரயில்வேல மட்டுமே முக்கியமான சில திட்டங்கள் கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது நடைபெறக்கூடிய 22 புதிய திட்டங்களுக்கு 2587 கிலோமீட்டர் தொலைவுக்கு 33,467 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அதிலும் குறிப்பாக 8 வந்தே பாரத் திட்டங்களை கொடுத்தது ரயில்வேல தமிழ்நாட்டிற்கு பெரிய ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது. மதுரை, பெங்களூருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வந்தே பாரத் திட்டம் சென்னை, நாகர்கோயில், மைசூர், சென்னை சென்ட்ரல், கோயம்புத்தூர், பெங்களூர், விஜயவாடா, சென்னை, திருநெல்வேலி, மதுரை, சென்னை, அதே போன்று சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு மைசூர் என 8 வந்தே பாரத் ரயில் திட்டங்களை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருப்பதாகவும், அதே போன்று அம்ரித் பாரத் ஸ்கீம் என சொல்லக்கூடிய வகையில அந்த திட்டத்தில் இதுவரை தமிழ்நாட்டில் 77 ரயில் நிலையங்களை புதுப்பிக்கப்பட்டு அது புது நவீனத்துவமாக கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மெட்ரோ திட்டங்களை பொறுத்தவரையிலும் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய 2ஆம் கட்டத்திற்காக மத்திய அரசு அப்ரூவ் செய்திருக்கக்கூடிய அந்த அங்கீகரிக்கக்கூடிய திட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுத்த திட்டத்தை மட்டும் 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 65% மத்திய அரசு நிதி உதவி கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்கள் மூலமாக மாதவரம் சிப்காட் செல்லக்கூடிய வழித்தடமும், அதே போன்று லைட் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லி செல்லக்கூடியதும், மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் செல்லக்கூடியதும் என்று 3 முக்கியமான ஒரு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாலை வழித்தடங்கள்ல 7,000 கிலோமீட்டருக்கான தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு பணிகள் நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.